அக்ஷத், ஓப்பனிங்கில் ஒன்று ஆரம்பிச்சிங்கல்ல, இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்புறம் மைக்குக்கு வந்தீங்கல்ல, அங்கே எல்லாருமே ஃப்ளாட் இல்லை? ஆனால் எல்லா ஜட்ஜஸுமே உனக்கு க்ரீன் பஸர் கொடுத்துட்டாங்க. சரண் சார் மட்டும் இன்னும் கொடுக்கல. என்னன்னு நீயே கேளு. ஏன் சரண் சார் ஏன் சார் வைக்கல? என்ன தம்பி, பாடும்போது வால்யூம் கூடுது, இப்போ என்ன சரண் சார் அப்படின்னு பவ்வுற என்ன மேட்ரு? அப்படியே அடக்க உடக்கமும் வந்துட்டேன். பாடும்போது மட்டும் அப்படி இருந்த. இப்போ நான் க்ரீன் தரணுமா? ஆமாம் சார். க்ரீன் தந்தா என்ன? க்ரீன் தந்தா கோல்டு. அப்படியா? ஆமாம் சார். எனக்காக ஒரே ஒரு வேலை செய். அந்த ஓப்பனிங், அந்த தாங்கிடுத தத்தரிக்கிடுது ஜதி பாடினல்ல, ஆமாம் சார். அந்த ஓப்பனிங்க அது ஒரே மூச்சில் பாடினியா? ஆமாம் சார். ஒரே மூச்சில் தானே பாடினேன். எங்கே இன்னொரு வாட்டி பாடு பார்ப்போம். தாங்கிட தத்த தரிகிட தத்த தலாங்கு தத்த தகதிமி தகச்சுனு தாங்கிட தத்த தரிகிட தத்த தலாங்கு தத்த தகதிமி தகச்சுனு தாங்கிட தரிகிட தத்த தரிகிட தரிகிட தகதிமி தகச்சுனு தாங்கிட தரிகிட தத்த தரிகிட தரிகிட தகதிமி தகச்சுனு தா. ஒரே விஷயம், ஒரே செகண்டு. நானும் உன்னோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நானும் சிங்கிள் பிரெத்தில் இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுது. நீ அங்கேருந்து பாடு, நான் இங்கேருந்து பாடுறேன். ட்ரை பண்ணலாமா? நானும் உன்னோட சேர்ந்து பாடிட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேருக்குமே கோல்டு. ஓகேவா? ரெடி? ரெடி? தாங்கிட தத்த தரிகிட தத்த தலாங்கு தத்த தகதிமி தகச்சுனு தாங்கிட தத்த தரிகிட தத்த தலாங்கு தத்த தகதிமி தகச்சுனு தாங்கிட தத்த தரிகிட தத்த தரிகிட தத்த தரிகிட தகதிமி தகச்சுனு தாங்கிட தத்த தரிகிட தத்த தரிகிட தத்த தரிகிட தகதிமி தகச்சுனு தா. வெயிட் 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 வெயிட், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. இது பிளாட்டினம் பர்ஃபார்மன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க உங்களை வாரம் இப்படி கலக்கிறத பார்த்து? நல்லா பாடுறடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, இப்போல்லாம் கால் பண்ணுறதில்ல. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லு. நிதிஷ், ராகுல், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர். பாடிலாம் காமிச்சிருக்கியா உங்களுக்கு? ஆ பாட்டு பிடிக்குமா உன் பாட்டெல்லாம் உங்களுக்கு? ஆ பிடிக்கும். ரொம்ப எத்தனை நாள் ஆகுது பேசி அவங்கக்கிட்ட? கிட்ட பேசி ஒரு 4-5 வாரம் ஆகுது. 4-5 வாரம் ஆகுதா? மிஸ் பண்ணுறியா? ஆ சரி, ஏதாவது சொல்லு நிதிஷ். ஏதாவது சொல்லணுன்னா சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லு. ஒன்றும் இல்லை. எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையா? ம், சரி, ஓகே, அப்போ சரிதான், போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லு. யுவன், சித்தார்த், ராகுல், நிதிஷ், தருண். தருண். இந்த உன் கிளாஸ்மேட்ஸ் யார் யார்? ஃபஸ்ட்டு எல்லாருமே கிளாஸ்மேட்ஸாக இருந்தான். அதுக்கப்புறம் இவன் C கிளாஸ் போயிட்டா நாங்கள்லாம் B கிளாஸ். அப்போ ஏதோ சேட்டை பண்ணி பிரிஞ்சிருக்கீங்க. ஆ, கிளாஸ் தானாகவே மாற்றி விட்டாங்க. தானாகவே மாற்றி விட்டாங்களா? சரி, இவனை பற்றி சொல்லு. எப்படி இவன் கிளாஸில் சமத்தா சேட்டை பண்ணுவானா? லைட்டாக சேட்டை பண்ணுவான். லைட்டானா என்ன மாதிரி சேட்டை? இப்போ அவன் யார்கிட்டேயும் பேசலைன்னா எல்லாரும் வந்து அவனை வம்பிழுப்பாங்க. அந்த டைமில் வந்து அவன் லைட்டாக சேட்டை பண்ணுவான். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப happy. ஏதாவது ஆசை இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருக்கா? எங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு ஆசை. ஆ. அதே தான், கைலாசுக்கு போகணுன்ட்டு எங்களுக்கு ஆசை. எப்படி போக போகிறீங்க கைலாயம்? பைக்கில் போ. பைக்கில் போக போகிறீங்க? என்னது? அதுக்கு வந்து நாங்கள் இப்போ காசு சேர்த்து வச்சுட்டு இப்போலேருந்து காசை சேர்த்து வச்சு ஒரு சர்டன் ஏஜுக்கு வந்த உடனே நீங்கள் பைக்கில் கைலாயம் போக போகிறீங்களா? நீங்களும் சிவன் பக்தனா? கண்டிப்பாக இவங்க வயசுலலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மேக்ஸிமம் ஸ்கூலோட கேட் வரைக்கும் வந்திருப்போம். இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து கைலாயம் வரைக்கும் போவோம் அப்படின்ற பிளான்லாம் இருந்திருக்காது. பட் தட் இஸ் வாட் Gen Z and Gen Alpha has for you. பட் அட்லீஸ்ட் தெளிவாக ஒன்றாக சேவ் பண்ணி போகணும், நம்ம காசில் ஒரு பைக் ரைட் போகணும், இந்த நட்பு ரொம்ப தூரம் வரணும் அப்படின்னு தான் எங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ அக்ஷித், அண்ட் தேங்க்யூ உங்களுடைய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வில் மீட் யூ இன் கைலாயம். ஓகே?